ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸி முறையில் நான் 2 விதமான பீஸா பண்ணியிருக்கேன். 2 விதமானா, ஒன்று ஓவனில், ஒன்று நம்ம தவா வச்சு அடுப்பில் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா, நான் மைதா சேர்க்கல, ஈஸ்ட் சேர்க்கல, அப்புறம் பார்த்திங்கன்னா சீஸும் சேர்க்கல. வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு பவுலில். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/4 கப்பு தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிடணும். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி நிறையலாம் தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். அதனால் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸு. நம்ம சீஸுக்கு பதில் நம்ம ஒயிட் சாஸ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லாஸ்ட்டாக வீடியோ முடிவில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் மாவு நல்லா திரட்டியாச்சு, ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன், அன்சால்ட் பட்டர். இது கூடவே 2 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 50 செகண்ட் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் திக்காக ஆகிடும். இது இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சீஸ் போட்டால் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா திக்கான பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இது 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஓவனில் வைக்க போகிறோம், ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம அடுப்புலேயே தவாவில் வைக்க போகிறோம். இதை இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ஓவனில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தவா வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே சிம்மில் நல்லா அதையும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் வைக்கிறது பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக குக் ஆகிருக்கும். இப்போ ஃபோக்கு ஸ்பூனில் ஹோல்ஸ் போட்டாச்சு. நல்லா டாட்டாக, அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்ததாக ஒயிட் சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றினா மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் க்ரீமியாக. நீங்கள் இது சேர்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. சீஸை விட இது பெட்டராக தோணும் உங்களுக்கு. இனிமேல் இதே மாதிரியே தான் நீங்கள் செய்வீங்க பீஸா இன்னொரு தடவை செஞ்சிங்கன்னா. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் தக்காளி, வெங்காயம், குடமிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வெறும் தவாலேயே காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேணும்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக ஓரிகனோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கடாயில் வச்சிடலாம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ அவன்லேயும் வந்து பீஸா வச்சாச்சு. இது ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வெளியே எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து இப்போ வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம கடாயில் வச்சோம் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிடலாம். இதுவும் வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ரீமியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த பீஸா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா க்ரீமியாக. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக வந்து இந்த பீஸா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.